எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனசுதான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன். அப்ப அந்த மனசை சரிப்படுத்தோம் அப்படின்னா எல்லாமே வசிக்கும். நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் அப்படின்னா நாம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம செய்யறவங்களா இருக்கணும், கேட்டு அதுபடி நடக்கிறவங்களா இருக்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுசை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எல்லாத்தையுமே அதை படைச்சிட்டு அவர் நல்லது என்று கண்டார். ஆதாம அதுக்கப்புறம் தான் உருவாக்குறாரு. ஆதாம தன்னுடைய சாயல்ல உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி கண்டாரோ, அவர் எதெல்லாம் செஞ்சு வச்சாரோ, அது தன்னுடைய வேலையை அவர் என்ன செஞ்சு இன்னமும் செய்யுது. தேவன் உண்டு பண்ணது நல்லது. அப்ப அந்த நல்ல காரியம் அது அவர் அந்த வானத்தையும் பூமியும் அவர் எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையில உண்டாக்குனார். வானத்தையும் பூமியும் எப்படி செய்யும்படியா காரியத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நினைக்கிறோம் பூமி உண்டாக்குறதுன்னா உண்டாயிடுச்சுப்பாங்க அப்படின்னு. எவ்வளவு ஒரு ஞானம் உருவாக்கி இருக்கிறார். மனுஷனை உருவாக்கும் போது இந்த கால் இருக்கு, அந்த கால் இப்படியே நீட்டின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதாவது செய்ய முடியும்? இல்ல இந்த கண்ணு ஒரே பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இங்கிட்டு பார்க்க முடியாது, இங்கிட்டு பார்க்க முடியாது. இந்த தலை திரும்பாது அப்படின்னா இப்படியே இருந்தா அது ரோபோட் மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம படியேற முடியுமா? இல்ல ஏதாவது நம்ம படுத்து முடியுமா? இந்த கைய தூக்குற மாதிரியே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஞானம்! இந்த மூளைக்கு பின்னால உள்ள ஒரு சின்ன மூளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த மூளை நம்ம சரீரத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கறதுக்காக அந்த பின் மூளையை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம உள்ள இருக்கிற இந்த மூளையை நம்ம நம்ப மாட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மூளை சொல்லும் இவருக்கு கொஞ்சம் சுகர் லெவல் கம்மியா இருக்குது, இந்த சுகர் லெவல் கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அவசரம், நமக்கு அவசரம், பயம். ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோங்கிறது பயம். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் விசுவாசத்தோட வெயிட் பண்ணுங்க, நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. கர்த்தரை குறுக்கம் போடுறீங்க. தாய் வயிற்றுல இருந்து நான் வெளியே வரும்போது எந்த விதமான குறையும் இல்லாம ஆண்டவரை ஃபுல்ஃபில் ஆக்கி நீ வெளியே கொண்டு வந்தார். அதே தேவன் சரி பண்ணும்படியா அவர் உருவாக்கணவருக்கு தெரியாதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த பதட்டம், அந்த அவசரம் தெரியாம ஒரு இடத்துல ஒருத்தனை நம்பி இந்த காரியத்தை அவன் இடத்துல ஒப்படைக்கிறோம். உண்மை உள்ளவன்னு நினைச்சு, ஆனா அவன் நம்மளை நினைச்சுக்கணும். எந்த பிள்ளையார் கீழ்ப்படிகிறது, கீழ்ப்படிஞ்சாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு, ஏன்னா வேதம் சொல்லுது தாய் தகப்பனை கனம் பண்ணு. அப்ப இந்த கனம் பண்ணுங்கிறது வார்த்தை கர்த்தர் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. அப்ப இந்த தேவன் கொடுத்த தேவனத்துல அன்பு கூறுறேன்னு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிக்கணும். அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி உனக்கு சகலமும் நன்மை கேட்பா நடக்கும்? எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்கணும் அப்படின்னா எல்லாமே தேவனுக்கு இடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னா தேவனிடத்துல அன்பு கூறணுமே. வேற என்ன சொல்லியிருக்கிறாரு? நிறைய சொல்லியிருக்கிறாரு. நீ விசுவாசம் உள்ளவனா இதை